மலையக மக்களுக்கு விசேடமாக பெருந்தோட்ட தொழிலாளருக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதி கடந்த 4 வருட காலமாக சம்பள உயர்வை ஏற்படுத்தாமல் இருந்தது அனைவரும் தெரிந்த உண்மை. 4 வருஷமா சம்பளம் உயர்த்தப்படலன்னு சொல்லிதான் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. சம்பள நிர்ணய சபைக்கும் புறக்கணித்தார்கள். முதல் மாத சம்மேளனம் ஜனாதிபதி மே மாதம் 1ஆம் தேதி மலைய மக்களிடம் தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார். வர்த்தக மானியிலே ஜனாதிபதி அவர்கள் 1700 ரூபாய் சம்பளம் மேற்படியாக இருக்கின்ற ஒரு கிலோவிற்கு 80 ரூபாய் என்பதை தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார். அதனை கம்பெனிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தெளிவாக இருக்கின்றது. செவிடன் காதிலே ஊதிய சங்கு போல நான் கூறுகின்றேன். அந்த உற்பத்தி நிலைமைக்கு ஏற்ற வகையிலே எனது மக்கள் வேலை செய்வதற்கு அந்த தேயிலை மலைகள் இருக்கின்றதா? ஜனாதிபதியிடம் பெருந்தோட்ட கம்பெனிகள் பொய் சொல்ல முடியாது, அல்லது அவரிடம் பொய் சொல்லலாம், என்னிடம் பொய் சொல்ல முடியாது. உங்களோட கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்து மலையகத்தை பாருங்க. மலையகத்தை தேயிலை மலைகள் என்ன நிலைமையில் இருக்குது? கவாத்து வெட்டப்பட்டிருக்கின்றதா, பசையிடப்பட்டிருக்கின்றதா, துப்புரவாக இருக்கின்றதா? அப்படி இவர்கள் சொல்கின்ற உற்பத்திக்கு ஏற்ற வகையில் கொழுந்தெடுக்கிற அளவுக்கு மலைகள் இருக்கின்றதா? 12 லட்சம் மக்கள் இருந்தவர் 1992ஆம் ஆண்டு இன்னைக்கு 1,43,000 பேர் தான் இருக்கின்றார்கள். ஆண்களுடைய வேலைகளையும் பெண்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் வெள்ளையர்கள் நாட்டிய 100-200 வருடத்துக்கு மேற்பட்ட பழைய தேயிலை மலைகள் தான் இருக்கின்றன. புதிதாக நியூக்ளியரிங் பண்ணவில்லை. அப்பொழுது எப்படி அந்த தேயிலிருந்து அதற்குரிய அறுவடை எதிர்பார்க்கலாம் அவர்கள்? ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, வர்த்தக மாநில வெளியிட்டிருக்குது, மே மாதம் 1ஆம் தேதி சம்பளம் 1700 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கணும். அது நோம்புக்கு அதிகப்படியாக இருக்கின்ற கிலோகிராமுக்கு 80 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கணும். ஜூன் மாதம் 10ஆம் தேதி பார்க்கல எங்க மக்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கணும். அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை.